ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேச போகிற ஒரு மகிமையான வார்த்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 20 4 இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ராஜாதி ராஜன், நம்முடைய தேவாதி தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். உங்கள் மன விருப்பம் என்ன என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் மனதில் என்ன விருப்பத்தை வைத்திருக்கிறீங்க? ஒருவேளை அந்த மன விருப்பம் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ உங்களுடைய மன விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:7 சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கணும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை கடைபிடிக்கணும், கை கொள்ளணும், அதுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். அப்போ தேவன் விரும்புகிறதை நீங்கள் இந்த நாளிலே செய்தால் அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் இந்த நாளிலே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தேவ வார்த்தையின்படி நீங்கள் ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். இதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. இந்த நாள் சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.